அந்நியாசையா ரூபன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் அதை ஆல்ரெடி இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து இந்த இதில் நான் போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் ஒரு சில பல காரணங்களால். ஸோ எகெயின் நான் போடலான்னு இருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அத்தை, குட்டிமாவை பார்த்தேலா? எங்கே போனாவ? நமக்கு தெரியாதாடி, அவ காயத்ரி மந்திரம் 108 தரம் சொல்லாமல் அங்கேருந்து எழுந்துக்கவே மாட்டான்னு. எப்படி நான் மறந்தேன் அத்தை. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன். இப்போதான் 105வது தரம் வந்திருக்கா. இன்னும் 3 தரம் இருக்கு. அப்புறம்தான் வருவா. சரி, நீ வேலையை பாருடிமா. அப்படியே பூஜை பக்கம் சீனு. ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்டு கிளாஸ் இருக்கு, சீக்கிரம் போகணும். மா மா சொல்லேண்டி. மா, நான் பாட்டு கிளாஸ் போகணும். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. அதுக்கு இல்லை, அப்பா எங்க? நோக்கு தெரியாதோடி அவர் எங்கே இருப்பாருன்னு? அது தெரியும், பெருமாளை சேவிக்க போயிருப்பார். அப்புறம் என்ன கேள்வி உனக்கு? சரி சரி, நான் சீக்கிரம் கிளம்புறேன். இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருப்பா. உனக்கு இதே வேலையாக போச்சாடி, சீக்கிரம் கிளம்பு. விடிய கால 4 மணிக்கு எழுந்து இப்படி சுற்றுறதும் ஜாலியாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு மெதுவாக சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு கிளம்புனேன். கீழே போட்டிருக்க கோலத்தில் இருக்கிற அரிசி மாவை சாப்பிட்றதுக்குன்னே வந்திருக்க பறவைங்க, அதுலேயும் முக்கியமாக குட்டி குட்டியாக அழகா தானியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சிட்டுக்குருவிங்க செம்மையாக இருக்குது. அதுவும் மார்னிங் டைம் நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஆத்தங்கரை பக்கம் போயாச்சு. அங்கே தானே பாட்டு கிளாஸ் நடக்குது. என்னடிமா, இன்னைக்கும் நீ லேட்டா? அதெல்லாம் இல்லை மாமி. சரி சரி, உன்கிட்ட விளக்கம் கேட்டு நாளைக்கு போயிடுது. சீக்கிரம் போய் உன் இடத்துல உட்காருடி. சரிங்க மாமி. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சி இன்னைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது கர்நாடிக் வெர்ஷன் ஆஃப் பிஹக். நீங்கள்லாம் ஆல்ரெடி அந்த சாங்கை கேட்டிருப்பேன். வேறு எந்த சாங்? மலர்கள் கேட்டேன்லேருந்து அந்த ஸ்வராஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். க க மக மரி மகரி சனி ரீசா பமக மத்தமக ரிசனி ரிசா கம சனி சதனி மத கமரி கச நிசத நிச நிசமாக நிச பம மக சனி சக மக ரினித மமக க மக க க மரி க நிரி நிக நி மகரிசா பமத மணி தனி மத கமரிகச. ஏன் மாமி
இவ்வளோ ஸ்பீடாக பாடுறீங்களே, எப்படி நாங்களாம் கீப் அப் பண்ணுறது? ஏன்டி வாயாடி, செத்த நேரம் சும்மா இரேன். நான் தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன்ல. சரி சரி, கொஞ்சம் மெதுவா. க க மக மரி மகரி சனி ரீசா. சரி, எல்லாரும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? என்ன மாமி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லைன் சொல்லி கொடுத்தா எப்படி மாமி? சரி சும்மா இரேண்டி. ஓகே ஓகே, நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீங்களும் சில நாளிகையிலே கீப் அப் பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம் அப்படியே ப்ராக்டிஸ் எல்லாம் போச்சு. நவ் பேக் டு ஹோம். எவ்வளோ டயர்டாக இருக்கு. மம்மி, இன்னைக்கு ஒரு காஃபி ப்ளீஸ். நீலாம் எப்பா பாரு இதே வேலையாக வச்சுக்க. ஏன்டி ஒரு சமத்து பிள்ளையா பொமனாட்டியா, நீ தானே இன்னைக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கணும். அம்மா, எந்த காலத்தில் இருக்கேள்? இப்போலாம் பொமனாட்டிங்க தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப பசிக்கிறது. அட்லீஸ்ட் காஃபியாச்சும் கிடைக்குமா ப்ளீஸ்? ரொம்ப ரொம்ப பேச கற்றுக்கிட்ட. இதுக்கு தான் கையை காலை உடச்சி வீட்டில் வச்சுருக்கணும். எல்லாம் உன் தோப்பனார் பண்ணுற வேலை அவருக்கு இருக்கு. ஓ, இதுக்காக அப்பாவே இழுப்பீங்களா? இருங்கோ, அப்பா வரட்டும், சொல்லித்தரேன். போய் சொல்லிக்கோடி. அவர் என்ன பெரிய கொம்பா? யாருக்கு பெரிய கொம்பெல்லாம் இருக்கு? அப்பா வந்துட்டீங்களா? இருங்கோ, அம்மா என்ன சொன்னால் தெரியுமா? ஏய் சுமாரிடி, நீங்கள் வாங்கோண்ணா, போய் உட்காருங்கோ, நல்ல காஃபியாக போட்டு எடுத்துட்டு வரேன். உன் அம்மா என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாதா? இங்கே பாருடி, 2 காஃபி, நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. 2 காஃபியா? ஆமாம், 2 காஃபி. இல்லை, எப்பயும் ஒன்று தானே குடிப்பேன். அப்போ என் பொண்ணுக்கு? சரிதான், சரி, போட்டு எடுத்துட்டு வரேன். அப்போ 2 பேரும் சிரிக்கிற சவுண்டு அம்மாவும் கிச்சனுக்குள்ளே போனதுமே. கொஞ்ச நேரத்திலே அம்மாவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குடிங்கோ. 2 பேருக்கும் இதே வேலையாக போயிடுத்து. சார், போஸ்ட். போஸ்டா? நம்ம அத்துக்கு எதுக்கு போஸ்டெல்லாம் வர்றது? போய் என்னான்னு பாருடே. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டில் என்ன வந்திருக்குன்னு ஆவலோடு பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் என் லைஃபவே சேஞ்ச் ஆகிற ஒரு மூமெண்ட். அப்போ அப்பா கேட்டார், குட்டிமா அதில் என்ன இருக்கு? அப்பா, என்ன என்னாச்சு? 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. நேக்கு நேக்கு நேக்கு. ஏய் என்னடி நேக்கு நேக்குன்னு இழுத்துட்டே இருக்க? சொல்லுடி, என்ன சொல்லு, என்னாச்சு அப்படின்னு அப்பா பாசமாக பொறுமையாக கேட்குறாரு. நேக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் பிடிச்ச கண்ட்ரியிலே கிடச்சிருச்சு எனக்கு சீட்டு அப்படின்னு ஒரே குஷி. அம்மா முகமே சுருங்கி போயிடுத்தோ. ஆனால் அப்பா மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். ஏண்டி, நான் உன்னை அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், நீ கேட்டியாடி? மா, ஏம்மா அப்படி இருக்கேள்? சி போடி அப்படின்னு அம்மா கோச்சிண்டு போயிட்டா. சரி, அம்மா கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்தார். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு திரும்ப ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவளை அவ்வளோ தூரம் போய் படிக்க வைக்கணுமாண்ணா? ஏண்டி, பொம்மநாட்டிங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பறையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. ஏன் அப்படி பேசுகிற? இல்லை, பொம்பளை பிள்ளைய இந்த வயசில் கட்டி கொடுத்துண்டு
நம்ம கடமையை முடிச்சிடலாம்ல. பொம்மநாட்டிக்கு பொம்மநாட்டியே எதிரின்னு சொல்லுவா. இன்னைக்கு தானே கண் கூட பார்த்துன்னு இருக்கேன். அப்படி இல்லைண்ணா, நோக்கு தான் தெரியுமே நான் எதுக்கு பயப்பட்டு இருக்கேன்னு. எனக்கு புரியுது. அதுக்காக என் பொண்ணை நான் படிக்க வைக்காமலாம் இருக்க முடியாது. புரிஞ்சுதோ? சரி, என்னமோ பண்ணுங்க. ஏன்டி இப்படி பயந்து சாவுற? அங்கதான் உன் தங்க இருக்கால, அவ பார்த்துப்பா. சரிதான். ஆனால் அவ கூட சேர்ந்துண்டு இவ ஆட்டம் போடாமல் இருந்தா சரிதான். அப்பா அம்மாவுக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் போகுதுன்னே தெரியாமல் ஜாலியாக ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கேன். பார்க்கலாம். லொக்கேஷன் சேஞ்ச். பாரிஸ், 16th அரௌண்ட் திஸ் மந்த். எஸ் கைஸ், இப்போது பாரிஸில் தான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை மீட் பண்ண போகிறோம். ஸோ இடத்த மாற்றின மாதிரி ஆக்சண்ட்டே மாற்ற வேணாமா? அந்த லொக்கேஷன்லே கேசல் மாதிரி ஒரு பிளேஸ். இடமே தங்கத்தால் மின்னுது. ஒரு ஏஸ்தட்டிக்கான ஃபீல். அங்கேருந்து ஒரு லக்ஸரியஸான ரூமில் ஒரு பர்சன் கால் அட்டன் பண்ணி கண்ட மணிக்கு கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அங்கே வரேன். நான் வந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும் போல. உங்களை நம்பி நாங்கள் விட்டுட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு பர்சன், டே மச்சான், கோவப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாக பேசேன். டே நீ சும்மாரு இவனுங்கள. அப்போது இன்னொரு வாய்ஸ் கேட்குது, ஹியோங் நீங்கள் மறந்துட்டீங்களா இன்னைக்கு? என்னடா மறந்தேன்? ஹியோங் எப்படி நீங்கள் இதை மறக்கலாம்? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரேஸ் நடக்க போகுது, நீங்கள் எப்படி இதை மறந்தீங்க? ஓ ஷிட், எப்படி நான் அதை மறந்தேன்? சரி, பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போது அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. Bonjour, ladies and gentlemen, good evening. Paris is holding its breath tonight. டேய் சீக்கிரம் போட, ட்ராக்குக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் நானும் மனுஷனா இல்லை வேற என்னதா? நானும் சீக்கிரமாக தான் போயிட்டுருக்கேன். மூடின்னு வாடா. ஆமாம், எல்லாத்தையும் மறந்துடு, இப்போ மட்டும் வாய்க்கிலேயே பேசு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நீ வேமா போ. ஹியோங், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஆல்வேஸ் லேட் ஆகல நீங்கள். அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, டேய் சும்மாறா, அவனே காண்டில் இருக்கான். எல்லாரும் ரேஸ் ட்ராக் வந்துட்டாங்க. அவரோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் சைடு உட்காந்து சியரப் பண்ண உட்காந்துட்டாங்க. ஜிம்மின் ஹியோங், சொல்லு ஜேகே, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு வராமல் இருந்தால் தான் அதிசயம். சொல்லு, இப்போ என்ன டவுட்டு? அதான் அவரே ஜெயிச்சிருவாருன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த பசங்கள்லாம் போட்டிக்கு வந்திருக்கானுங்க? புது பசங்க போல, பாவம் அப்படின்னு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸில் கேர்ள்ஸ் அதிகம், பயங்கரமாக சியரப் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் வைப்பர் அவருக்கு வச்ச நிக் நேம். ரேஸ் ஸ்டார்ட் ஆக ஜஸ்ட் 2 minutes தான் இருக்குது. அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் சொல்கிறான், பயந்து ஓடிடுவோம் நினச்சோம், வந்துட்ட போல. பயம்? டேய் ஏதாச்சும் சொல்கிற போகிறேன், அங்கிட்டு திரும்பிக்க, மூஞ்ச உடச்சிருவேன், உனக்கே தெரியும். உடப்படா உடப்ப, பார்ப்போம். அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். இவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கமெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எஸ், இட்ஸ் அ டைம். ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ எல்லாம் புயல் வேகத்தில் போக ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சியரப் பண்ணி பண்ணி அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு க்ரௌடோட சவுண்டுனா, இன்னொரு சைடு பைக்கோட சவுண்டு, இன்னொரு சைடு கமெண்ட்ரி தீயா பறந்துட்டு இருந்துச்சு. And here he comes. Look at the speed. Black Viper is closing in on
The final stretch. His matte black Ducati screaming like the night itself. The crowd is losing their minds. He's cutting through the air like he wants it. Every corner bowing to him. 10 meters left. 5, 3. He passes them. He takes the lead. And there it is. He crosses the finish line like a bullet with a heartbeat. Victory carved into concrete. Then யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Mesdames et messieurs, votre vainqueur, Laura de Buffon, Black Viper. அவர் ஃபினிஷிங் லைனை க்ராஸ் பண்ணி வந்துட்டார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவரை சுற்றி நின்றுருக்காங்க. அவர் எதுவுமே பேசலை. ஜஸ்ட் என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு, எங்கடா அவன், என் மூஞ்சவே உடச்சிருவியான்னு கேட்டானே, எங்கே அந்த போறம்போக்கு? டேய் என்னடா ஆச்சு, அதுக்குள்ளே வம்பிழுத்துட்டு வந்துட்டியா? நானா இழுக்கலடா, நான் பாட்டுக்கு சும்மா நின்றுருக்கேன். போறம்போக்கு என்ன பேச்சு பேசினா, எங்க அவன்? யோங் வரான் பாருங்களேன், உங்கள் பக்கத்தில் நின்றுந்தானே, அவன் தானே அது. எல்லார விட இவன் தான் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கான். இந்த ரேஸில் லாஸ்ட்டாக யார் வருவாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு சொன்னதும் கூட இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போது பிளாக் வைப்பரும் சிரிக்கிறாரு லைட்டாக, வெளியில் தெரியாத மாதிரி. அவன் வந்தது தான் உண்டு, போய் பலார் பலார்னு கன்னத்தை அடிச்சே கிழிச்சிட்டாரு. இங்கே பாருடா, நான் என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கேன். இடையில வந்தேன்னா இதுக்கு மேலே பண்ணிடுவேன். இனிமேல் என் பக்கம் வந்தால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. போகிற வழியிலேயும், ஜிமன் நம்ம ப்ரைவேட் ஜெட்டை ரெடி பண்ண சொல்லிட்டியா? நீ அப்போ காலில் பேசும்போதேவும் சொல்லிட்டேன். சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை, நம்ம கிளம்புறோம். ஹியாங் நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம இல்லை, நானும் ஜிமின் மட்டும் தான் போக போகிறோம். நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போகிற. எதை? அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ, அங்கே இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, மரியாதையாக இங்கே இருந்துரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போது ஜிமின் சொல்கிறாரு, டேய் அமைதியாடுறா, கொஞ்ச நாள் கழிச்சு நீ அங்கே வா அப்படின்னு ஜேகேக்கு மட்டும் கேட்குற மாதிரி மெதுவாக ஜிமின் சொல்கிறாரு. அவங்களோட கேசல் போயிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. பேக் டு இந்தியா. மா அந்த ட்ரெஸ் எனக்கு வேணாமா, ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. ஏய் சும்மா ரெடி, பொம்மநாட்டி மாதிரி திரும்ப திரும்ப ஆரம்பிக்காதீங்கம்மா. பொம்மநாட்டி மாதிரி அப்படியே 2 பேரும் வழக்கம் போல் ஒரு சண்டையை போட்டுட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட போயாச்சு. என்னடிம்மா வெளிநாடெல்லாம் போய் படிக்க போகிற, பாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வருவ? அங்கே போயிட்டு நான் வீடியோ கால் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை அப்படி வாங்கிட்டு வரேன். அதுதான் என் பேத்தின்னு சொல்கிறது அப்படின்னு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு எல்லா கடவுளையும் ஒரு தடவை சேவிச்சிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருமா, அங்கே போயிட்டு நல்லா படிக்கணும், உன் சித்தி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சமத்து பிள்ளையாக இருக்கணும். அப்போ அம்மா சொல்கிறாங்க, எது இது சமத்தா? இங்கே இருந்தாலே ஊரை வித்துறோம், அந்த நாட்டுக்கு போய் என்னென்னலாம் பண்ண போகுதோ. அம்மா ஏம்மா அப்படி இருக்கேள், நோக்கு இதே வேலையாக போயிடுத்தோம். சரி சரி, அங்கே போயிட்டு கால் பண்ணு, ஓகே? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லி ஃப்ளைட்டில் என்னோட விண்டோ சீட்டில் ஏறியாச்சு. அப்படியே மெதுவாக டேக் ஆஃப் ஆகுது. என்னோட கனவுகளும் அதில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல தூக்கம். லொக்கேஷன் சேஞ்ச், ப்ரைவேட் ஜெட்டில். டே ஏன்டா பாவம் ஜேகேவை விட்டுட்டு வந்த? ஜேகேவை ஏன்டா விட்டுட்டு வந்த? பாவம் அவார்டு தனியாக இருப்பான்.
ஏன்டா அவன்லாம் குழந்தையா? அவன் பார்த்துப்பான். அவனை நம்பி தான் விட்டுட்டு வந்திருக்கேன். சரி, நீ சொல்ல வர்றது புரியுது. அப்புறம் என்ன? அமைதியா இருடா. நானே டென்ஷன்ல இருக்கேன். இங்க பாரு. இப்போதைக்கு டென்ஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் இரு. அப்புறமா யோசி. புரிஞ்சா? புரியுதுடா. அதுக்காக சரி. விடு. நம்ம இந்த பேச்சை விட்டுட்டு வேற ஏதாச்சும் டாபிக் பேசலாம் அப்படின்னு ஜிம்மின டாபிக்கவே சேஞ்ச் பண்ணிட்டாரு. தேயாங்கா, உனக்கு அந்த ராமானுஜம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. ராமானுஜம்? ஓ, அவன்ல எப்படி அவனை மறப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜ் டேஸ் எல்லாம் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ ஜிம்மின் சொல்கிறாரு, அவன் தான் நம்மளை பிக்கப் பண்ண வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப வருஷம் ஆச்சுல அவனை பார்த்து. அப்போ டே சொல்கிறாரு, ஆமாம், ரொம்ப வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே கொஞ்ச நேரத்துலேயும் அசந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூ ஹவர்ஸ்லேயும் அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அவங்களோட நேட்டிவ் கண்ட்ரிக்கு. அப்போது அங்கே ஒருத்தன் வரான், சும்மா 6 அடி உயரம், கையில் வெல்கம் போர்டோட. ஜிம்மினுக்கு பார்த்ததுமே யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஏய் ராமானுஜம், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கால் மீ ராக்கி மேன். ராக்கியா அப்படின்ட்டே சொல்கிறாரு. எஸ், என் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கால் மீ ராக்கி, ஓகே? பாரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிறாங்க. அப்படியேவும் அவங்க காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ டே கேட்குறாரு, எப்படிடா இருக்க ராமானுஜம்? டேய் அப்படி கூப்பிடாதடா, கால் மீ ராக்கி. சரிடா, எப்படிடா இருக்க ராமானுஜம்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி, ஏதோ ஒரு டிக்கெட் மிஸ் ஆகுதே. அட, நம்ம ஜேகே எங்கடா அவன்? அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அட பாவிங்களா, உங்கள் கூட கொடுக்கு மாதிரி பின்னாடியே சுற்றின்னு இருப்பானே. சுற்றின்னு இருப்பானா? நீ என்ன வேணால் பண்ணலாம், உன் நேமவே மாற்றலாம், ஆனால் உன் ஐடென்டிட்டியை மாற்ற முடியாதுடா. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. அதான் இங்கே பிரச்சனைன்னு இங்கே வந்தோம், எதுக்கு அவனை கூட்டிகிட்டு? அவன் வாட்ட அங்கே இருக்கட்டும். டேய், ஆனாலும் நீங்கள் பண்ணுறது தப்புடா அப்படின்ற ராக்கி சொல்கிறான். ஒருவேளை இங்கே பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. டேய், அவனா சின்ன குழந்தையாடா அப்படின்னு ராக்கி கேட்குறான். எல்லாரும் இங்கேயே வந்துட்டா அங்கே யார் பார்த்துக்கிறது? அங்கேயும் நிலைமை மோசமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? அதான் அவனவே அங்கே ஹேண்டில் பண்ணலான்னு விட்டுட்டு வந்துட்டேன். என்னமோ பண்ணுங்கடா, அவன் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓ, அப்போது எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லைடா, அவன் என்னை விட சின்ன பையன், என்ன சொன்னாலும் கேட்பான். நீங்கள் கொஞ்சம் சரிங்க ராமானுஜம், நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. நீ எதுவுமே பண்ண வேணாண்டா, அமைதியாக வாங்க அப்படின்னு கார் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. லொக்கேஷன் சேஞ்ச். இன்ச்சோன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். Attention passengers, welcome to Incheon International Airport. We are pleased to announce the arrival of flight KE572 from Chennai International Airport. Thank you. ஷோ, எங்கடிமா இருக்க? உனக்காக இங்கே எவ்வளோ நேரம் காத்துட்டுருப்பேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். வேற யாரு? சித்தி தான். உள்ள எல்லா ப்ரொசீஜரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். வெளியில் பார்த்தா வெல்கம் குட்டிமா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் போர்டு. அப்படியே போய் எங்கள் சித்தியை ஹக் பண்ணிவிட்டு, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணி தெரியுமா சித்தி? தெரியும்டி. சரி வாங்கோ போகலாம். சரி சரி, அவசரப்படாத, போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு டாக்ஸிலையும் ஏறி உட்காந்தாச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.